Yes. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஜா நாயகியும் அவங்க வாழ்ந்த வீடு அந்த பகுதியை நம்ம பார்த்தோம்னா மருவாவுடைய பகுதியில் அந்த இடம் இருக்குது. அந்த இடத்த நம்ம காட்டுறோம். அந்த கிலாக் டவர் மேலே உள்ளது ஹதீஜா நாயகியுடைய கோட்டை. பின்னாடி ஹதீஜா நாயகி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த வீட்டுடைய பகுதி வீடு இல்லை, அந்த இடத்த மட்டும் அடையாளப்படுத்தி மருவாவுடைய பகுதியில் வச்சுருக்காங்க. அந்த இடத்த காட்டுறோம். நீங்கள் உம்ரா முடிச்சுட்டு வெளியேறும்போது அந்த பகுதியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த இடத்த காட்டுறோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகி அவங்க வாழ்ந்த அந்த வீடு. இந்த பகுதி டைல்ஸ் இதெல்லாம் பாருங்கள். அங்கே தான் அது மேலே தான் உட்காந்துருக்கேன். சுற்றி வர பேரிகேட் போட்டு அடைச்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு மேடு மாதிரியும் தெரியும் பாருங்கள். மேடு அப்படியே டைல்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மருவாவில் உம்ரா முடிச்சுட்டு போகும்போது இந்த இடத்த நம்ம பார்க்கலாம். இந்த அடையாளத்துக்கு இந்த டைல்ஸ் பார்த்துக்குங்க. இந்த டைல்ஸு ஒரு வித்தியாசமாக இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல மட்டும் அப்படி இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்கள இந்த சுற்றி அடைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த இடம்தான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த வீடு இருந்த பகுதி. இப்போ வீடெல்லாம் இல்லை. அந்த இடத்துல டைல்ஸ் பார்த்தா கொஞ்சம் கட்டமாக போட்டுட்ருப்பாங்க. இந்த இடத்துல அந்த ஒரு மேடு மாதிரி இருக்கும். மருவாவில் உம்ரா முடிச்சுட்டு வரும்போது இந்த பகுதியில் பார்த்தா தெரியும். இந்த பேரிகேட்டை அடைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த பகுதி ஃபுல்லாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகி வாழ்ந்த அந்த வீடு இருந்த பகுதி. இந்த இடத்துல இந்த பகுதியில் தான் ஃபாத்திமா நாயகியெல்லாம் பிறந்த இடம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறந்த அந்த இடம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த வீடு இருந்த பகுதி. அதுக்காண்டி தான் இந்த டைல்ஸை ஒரு வித்தியாசமாக வச்சு எப்பயுமே இந்த பகுதியில் பேரிகேட் போட்டு அடைச்சாப்பில் வச்சுருப்பாங்க. ஹாஜிகள் உள்ளே வந்து அமரலாம், ஃப்ரீயாக விட்டுருவாங்க. இப்போ சுத்தம் பண்ணுறதுனால இப்போ ஃப்ரீயாக அந்த இடம் யாரும் உட்காராமல் இருக்காங்க. எல்லாம் உட்காந்துருக்கலாம். ஆனால் நிறைய தடவை ஆள் உட்காருவாங்க. ஆனால் அவங்க யாருக்கும் இந்த இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுங்கிறது குறிப்பாக தெரியாது. இதை பார்த்துக்கோங்க. மருவா முடிஞ்சவொடனே நீங்கள் உம்ரா முடித்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்து உட்காந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லத்தில் உட்காந்து துவா செஞ்சுட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். மருவாவுடைய பகுதியில் இருக்குது. இந்த அபூ ஜஹீலுடைய வீடு பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகி வாழ்ந்த அந்த வீட்டு பகுதி மருவாவுடைய பகுதியில் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்தது. ஹதீஜா நாயகியுடைய கோட்டை ஆரம்பத்தில் உள்ளது வந்து நம்ம இந்த கிலாக் டவர். கிலாக் டவரில் 9ஆம் மாடி மஸ்ஜித் ஹதீஜான்னு வச்சுருப்பாங்க. இதே ஹதீஜா நாயகி ஆரம்ப காலத்து கோட்டை. இதே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வும் வாழ்ந்த அந்த வீடு இருந்த பகுதி. இது மருவாவுடைய பகுதி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் தனியாக மேடாக ஒரு அமைப்பாக தெரியும். அப்படியே டைல்ஸ் வந்து சின்ன சின்ன கட்டமாக உண்டான அந்த அமைப்பு கோடு மாதிரி இருக்கும். இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகி வாழ்ந்த அந்த வீட்டு பகுதி. அல்ஹம்துலில்லாஹ்.